கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுகமாக்குற தேவன். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக என்று. சில வேளைகளிலே நம்முடைய வியாதிகளுக்காக நாமே ஜெபிக்கும் பொழுது சுகம் கிடைத்து விடுகிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்ததினால் தேவாலய திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. இதன் அர்த்தம் என்னவென்றால், யார் வேண்டுமானாலும் தேவனிடத்தில் நேரடியாக செல்லலாம் என்று. ஆனால் சில வேளைகளிலே நாம் நேரடியாக தேவனிடத்திலே சுகம் வேண்டும் என்று கேட்டாலோ வேறு ஏதோ ஒன்று வேண்டும் என்று கேட்டாலோ கிடைப்பதில்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒருவன் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக என்று. ஹல்லேலூயா. சபையின் மூப்பர்கள் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சபையின் மூப்பர்களை ஏன் வரவழைக்க வேண்டும் என்றால், நமக்கு விசுவாசம் இல்லாதிருக்கும் பொழுது சபையின் மூப்பர்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள். அந்த விசுவாசமுள்ள ஜெபம் நம்முடைய பலகீனத்திலிருந்து நமக்கு சுகம் கிடைக்க பண்ணும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வியாதிக்கு பாவம் காரணமாக இருந்தால் தேவன் அதையும் மன்னித்து நமக்கு சுகம் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, 16ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. சில வேளைகளில் நாம் சுகம் கிடைக்கிறதற்கு நம்முடைய பாவங்களே காரணமாயிருக்கிறது. அப்பொழுது நாம் நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டுமா? நீதிமான் செய்யும் வேண்டுதல் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எலியா, கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எப்படி இருந்தது பாருங்கள் எலியாவின் ஜெபம், கருத்தான ஜெபம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே நாம் நேரடியாக ஜெபிக்கும் பொழுதும் தேவன் நமக்கு சுகத்தை தருவார், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார். மட்டுமல்ல, நாம் சபையின் மூப்பர்களை நாம் அழைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்களிடத்தில் நம்மை விட விசுவாசம் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அந்த ஜெபம் அவர்கள் நீதிமான்கள் இருந்து தேவனிடத்தில் ஊக்கமான வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய ஜெபத்தை காட்டிலும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து நமக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நல்ல ஜெயத்தை தந்து வழி நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் வியாதிக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களோடு தெளிவாக பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு கருத்தாய் ஊக்கமாய் ஜெபிக்க, நீதிமான்களாய் இருக்க உதவி செய்யுங்க. சபையின் மூப்பர்களை அழைத்து ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் அவர்களை அழைத்து ஜெபிக்க கிருபை தாருங்க. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவித்து உமக்கன்று சாட்சிகளாக இருக்க பலன் தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.